தென்கிழக்கு வங்கக்கடல்ல நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசையில நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்றது. இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருது. சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு திசையில 790 கிலோமீட்டர் தொலைவுல உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த 24 மணி நேரத்துல, அதாவது அக்டோபர் 27ஆம் தேதி மோந்தா புயலாக மாறும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. இந்த மோந்தா புயல் வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து வரும். அக்டோபர் 28ஆம் தேதி தீவிர புயலா வலுப்பெற்று ஆந்திர கடலோர பகுதிகளில் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினத்துக்கு இடையே கர்நாடகாவுக்கு அருகிலேயே கரையை கடக்கும்னு சொல்லப்படுது. அப்போது மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்துல தரைக்காற்று வீசக்கூடும். இதனால தமிழகம் முழுவதும் பெரிய அளவு மழை பாதிப்பு இருக்காது. ஆனாலும் புயலுடைய வேக மாறுபாடு காரணமாக கரையை கடக்கும் போது வட தமிழகத்துல பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுது.